இவ்வளவு நாள் பொறுமை காத்த ஓபிஎஸ் அவர்கள் வெடித்து பேசினார். இதுவரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பொது வெளியில இந்த அளவுக்கு கோபமா ஒரு வீரியமா பேசி மக்கள் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த அளவு பேரை சொல்றக்கே வெக்கமா இல்ல. அப்படி ஒரு ஆவேசமான பேச்சு. இன்னும் அவரோட உண்மையான முகத்தை நீங்க பார்க்கல. அப்போ கூட நீங்க இது ஒரு ஆவேசமான பேச்சு இல்ல. அண்ணன் வைத்திலிங்க அண்ணன் பேசுனது வழிமொழிஞ்சாரு. அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ அவர் ராமச்சந்திரன் பேசினதை முன்மொழிகிறேன்னாரு. இவ்வளவுதான். ஆனா அவர் பேரை சொல்ல கூட எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னா அடுத்த களம் தேர்தல் களம் ஆயிரும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இனி இருக்கிற இந்த ஒரு 100 நாள் உள்ளாடி ஒரு கூட்டணியை பேசணும். அந்த கூட்டணிக்கு உள்ளாடி நம்ம நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும், அவங்கள வெற்றி பெற வைக்கணும். அவருடைய எண்ணங்களும் அதுவும் போயிட்டு, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி திருந்த மாட்டாருங்கிற முடிவுக்கு போயிடுச்சு. அவர் இனிமேல் நம்ம நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு மாவட்ட செயலாளர், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர், அவரு யாரும் சொல்லல, அண்ணா உங்க காலில் வேணாலும் உழுவமனே கட்சியை அணைச்சிடுங்கன்னு கேட்டார். இதை விட ஒரு மனிதா முறையில ஒருத்தர் யாருங்க கேட்பாங்க சொல்லுங்க பாபு. அண்ணன் சார்பில் கீழே இருக்கிற ஒரு காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ரஞ்சித் குமார் அவருடைய கருத்து செயல் வீரர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வச்ச ஒரு கோரிக்கை, தன்னை ஒரு இயக்கத்துக்குள்ள அடி இருந்து வசைப்பாடியவர்கள் எல்லாம் அரவணைச்ச தலைவர்கள். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியோட ஆணவத்தை நீங்க பாருங்க. அப்போ அந்த ஆணவத்தை தான் நம்ம இனிமேல் அழிக்க முடியும்.